இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. பிப்ரவரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. நீங்கள் ஏற்கனவே வெளியான வரைவு வாக்காளர் பட்டியல் உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டுமே என்டர் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் வரலாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதன் பிறகும் நீங்கள் புதிய வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். அதே சமயத்தில் வாக்காளர் அட்டையில் திருத்தம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு துணை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேர் சேர்க்கப்பட்டு அவர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டும் என்டர் பண்ணி வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவி இன்னுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே voters.eci.gov.in வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெரிஃபைட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஈஸி நெட் சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் யுவர் நேம், சர்ச் யுவர் போலிங் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆன பிறகு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை எபிக் நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பை எபிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடு பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்ச் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர், நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, பார்ட் நேம், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் சீரியல் நம்பர் இருந்தாலே போதும். கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இடம்பெற்றிருக்குன்னு அர்த்தம். ஆக்ஷன் கீழே வியூ ஓட்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், ரிலேட்டிவோட நேம், ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே ஃபீமேலா, எபிக் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். போலிங் ஸ்டேஷன் டேட் இது வேணாலும் நீங்கள் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஓட்டர் ஐடி கார்டு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்தது சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். அதில் போயிட்டு உங்களுடைய நேம், ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த் அப்படி இல்லைனா ஏஜ், ஜெண்டர் மேல் ஃபீமேல் இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியும் டிஸ்ட்ரிக்ட் நேம் மசல் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தால் அதை என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.